அங்கங்கே மாநாடு நடக்கிற இடத்துல எங்கள் தொண்டர்கள் மட்டும் இல்லை, கேப்டனை முதல்ல இந்த தேதியில் மாநாடுன்னு அறிவிக்கும் போது அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிடுவாங்க, நீங்கள் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரீங்களோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியே ஆகணும், தலைமை செயலகத்தில் வந்து நம்ம தலைமை ஆஃபீஸில் வந்து காசு வாங்கிக்கின்னு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு நாள் ₹1 போட்டு நாங்கள் எங்கள் எதுவும் பண்ணல. நாங்கள் போகிற செலவு மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் அங்கே திரும்பி வர வரைக்கும் அந்த சாப்பாடு செலவு தண்ணி மற்ற எல்லா பாதுகாப்பு எங்களுக்கு எல்லாமே. ஆனால் நேற்று கேப்டன் அவர்கள் 5 மணிக்கு உயிரை விட்டதுலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் அது எங்கள் கேப்டனை பார்க்கும்போது எங்களால் அது ஏற்றுக்க முடியல. எங்கள் கேப்டன் எங்களுக்கு வயிறாது, இத்தனை கோடி ஜனங்களை நாங்கள் இப்போ நாங்கள் எங்கள் கேப்டன் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது வந்து நாங்கள் ஒரு நாள் ஒருத்தரும் தோண்டு போல, ஒருத்தரும் ஒரு நாளும் ஒரு தனி தாங்க கூட எங்களுக்கு எடுக்கலை. அவர் மேலே நாங்கள் அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கிறோம். அதை ஏற்றுக்க முடியல எங்களால். இதே இடத்துல இன்னொரு இதே தீவுத்திடலில் இன்னொரு முறை வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று, அதாவது கருப்பு ட்ரெஸ் எல்லாம் இங்கேருந்து தலைமைச் செயலகத்துக்கு இருக்குது. நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அன்னை தமிழர்களுக்காக அங்கே போயிட்டு இங்கேருந்து தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு நாங்கள் மனு மக்களுக்கு பாடுபடுறவர் அவரை தவிர யாருமே கிடையாது. இனிமேலும் வரப்போறது இல்லை, இது வரைக்கும் இல்லை. அது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எந்த தலைவராக இருந்தாலும் பெரிய யார் பெரிய பொறுப்புல இருக்கானோ அவங்களே தான் பார்ப்பாங்க. எங்கள் கேப்டனை மாதிரி 4 நாள் பார்த்தா 5வது நாள் பேர் சொல்லி போடுவாங்க. அவரை மாதிரி 4 வருஷத்துக்கு உள்ளவங்க யாருமே கிடையாது. அவர் இந்த நிலைமையில எனக்கு சுத்தமாக மனசு அப்படியே என்னால் இன்னும் ஜீரணிக்க முடியும். எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம், நாங்கள் பல்லாவரத்தில் சார். இப்போ வந்து எங்கள் கேப்டனோட பூத உடலை வந்து எங்கள் தலைமை ஆஃபீஸில் வைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து எங்கள் கேப்டன் வந்து அங்கே அவர் சொந்த உழைச்சி மண்ணில் வைக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் மெரினா பீச்சில் அவருக்கு செலை வைக்கணும் சார். தகுதியான ஒருத்தருக்கு மெரினா பீச்சில் செலை வைக்கணும் சார். அப்படி இந்த தமிழக அரசு வேணா வைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் தலைவருக்கு செலை வைக்க அவங்க மறுப்பேனானா நாங்கள் எங்களுடைய தொண்டர்களுடைய ஒவ்வொரு ₹1 கூட போட்டு நாங்கள் எங்க அனுமதி மட்டும் கொடுத்தா போதும் தலைவருக்கு. இத்தனை தலைவர்கள் இங்க இருக்கும் போது கேப்டன் அவர்கள் எந்த விதத்தில சலித்தவரும் அல்ல, குறைஞ்சவரும் அல்ல. கேப்டன் அவர்கள் இத்தனை கோடி ஜனமும் இன்னைக்கு அவரை மதிச்சு இங்க வந்திருக்கிறாங்க. அவர் மேல இருக்கிற பற்றோட வந்திருக்கிறாங்கன்னா அவருக்கு நிச்சயமா நாங்க செலவு வைப்போம் சார். அவங்க அனுமதி தந்தே ஆகணும் சார். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வேலூர் மாவட்டத்தில். இந்த மாதிரி ஒரு தகவல் தெரிந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க எத்தனை வருடமா விஜயகாந்த் அவர்களுடைய பார்ட்டியில இருக்கீங்க? தேமுதிகவில் இருக்கீங்களா இல்ல எத்தனை வருஷமா? 40 வருஷம். எப்படி குடும்பத்தில் என் குடும்பத்தில் இறந்தா கூட பரவாயில்ல, என் கேப்டன் திரும்பி வரணும். கண்டிப்பாக மெரினா பீச்சில் செலவு வச்சு ஆகணும். ஏன் அவர் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாம் இது நல்லா பண்ணுறது தான். இல்லாதவங்க உதவுவார். தன் சொத்தை விற்று 100 கோடி ரூபா லோனு போட்டு கட்சி ஆரம்பித்தார் 2005. 3 நாள் மாநாடு வச்சு மதுரில் ஏன் பண்ணியிருக்கான். சொந்த பசங்களோடு கல்யாணம் பண்ணல. ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரசிமா நடக்கும்போது சேலம் மாவட்டத்தில் 66 பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நான் போயிருக்கேன் அந்த இதுக்கு. அப்படிப்பட்ட ஒன்றுமான தலைவர் பார்த்து இப்போ தான் பார்த்து தான் வந்தேன். நேற்று தான் இது வந்து நான் சாப்பிட்டு நீங்கள் பார்த்த பிறகு தான். எந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம். தேசிபுரம் எங்கள் ஊர் கூடங்குளம் அங்கேருந்து வந்திருக்கேன். நான் கேப்டனோட ஒரு தீவிர ரசிகர்லேருந்து கட்சியில் போயிருக்கேன். இறந்துட்டாரு. நான் காலையில் நியூஸ் பார்க்கல, வேலைக்கு போயிட்டேன். கூட 4 மணி நேரத்தில் வேலைக்கு போயிட்டு நியூஸ் பார்க்கல. வேலைக்கு வீட்டுக்கு போனேன். என் என் கூட ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, எங்கள் அப்பான்னு சொல்லுங்க, கேப்டன் அவங்க கேப்டன் இறந்துட்டாருன்னு சொல்லுங்கள். எனக்கு நான் அப்படின்னா வேலைக்கு மேலே ஒரு பில்டிங்கில் வேலை அறிவிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பையன் உடனே சொல்கிறேன், என்ன இப்படி உங்கள் வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்கு. எனக்கு உடனே மனசு இதாகிடுது. அந்த நேரத்துலேயும் நான் உடனே கீழே இறங்கி சரி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு சரி நான் ஸ்கூல் போகிறேன், இங்கே வீட்டுக்கு போகிறேன். எங்கள் தலைவர் தேடி வேலை இருக்குது. இன்னும் 4 மெட்ராஸ் செஞ்சிருக்கேன். போயிட்டு தலைவரை பார்த்து தான் வருவேன். போயிட்டு இன்னைக்கு காலையில் இங்கே வந்து சேர்ந்தோம். ஃப்ரெண்டு வந்து தங்கிட்டு வந்து தலைவரை பார்த்தோம். அந்த தலைவரை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. அவர் நான் இதுக்கு முன்னே இளைஞரணி மாநாடு எல்லா கூட்டத்துக்கும் வருவேன். பொதுக்கூட்டம் வாரியன்னு போட்டோன்னே மாநாடு போட்டால் வந்துடுவோம். வரும்போது லாஸ்ட்டில் அவர் சொல்லி அனுப்பிச்சது, எப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பத்திரமா வீடு போய் சேரணும். நீங்கள் வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் உங்களை கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன். நான் வீட்டை தூங்க மட்டும் முடிச்சு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் இன்றைக்கி உள்ளே போன உடனே எனக்கு அவரை பார்த்து அந்த ஞாபகம் தானே
அது நம்ம தலைவர் நம்மளை வந்து சொல்லி விடுவார, சாப்பிட்டு பத்திரமா வீடு போங்க நம்ம முடிச்சிருப்பேன்னு சொல்லுவார். இன்னைக்கு அவர் சொல்லி அப்படி காதில் எங்களுக்கு அதை ஒழிச்சிக்கிட்டே இருக்கு எனக்கு. அப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றா திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக வர வேண்டியது ஏன் வரல? இந்த மக்கள் ஏன் அவரை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி இந்த மக்கள் முழுமையாக அவருக்கு வாக்கு செலுத்தி உட்கார வைக்கல? உட்கார வைக்கலாம் வீடியோக்காரங்க மேல தான் தேவையில்லாத போட்டாங்க. வீடியோக்காரங்க பண்ணிட்டான் சேர்த்து போட்டு டிவியில் போட்டு வீணாக்கினது அவங்க தான் சார். வீடியோக்காரங்க யூடியூப் வீடியோவும் ஒரு வகையில் இருந்தது. அப்புறம் அது அந்த சமயத்தில் வந்து அவர் இன்னைக்கு அம்மாவோடைய வேலையும் அதில் ஒன்று. அம்மா வந்து அந்த அரசியல் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க பல தில்லுமுள்ளுகளெல்லாம், அதாவது தில்லுமுள்ளுன்னு சொன்னால் பைசா, அந்த நேரத்தில் பைசா இறக்குனது அவங்க தான். ஓட்டுக்கு இறக்கி பைசா கொடுத்தோன்னே இந்த கொஞ்சம் நம்ம பாமர மக்கள் அந்த பைசா விஷயத்துலையும் கொஞ்சம் மாறிடுச்சு. நம்ம கட்சியில் வந்து நம்ம பைசா கொடுத்து இது பண்ணுறதுக்கு இல்லை. அந்த நேரத்தில் அது அவங்க தீவிரமாக அதில் களம் இறங்கினாங்க, ஒரு வாட்டி ஜெயித்தாங்க. அப்புறம் மறு இதில் வந்து நம்ம வந்து கூட்டணி வைக்கல, மறு இதில் அவங்க குற்றவாளின்னு அவங்க ஆகப்போகிற காலத்தில் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணுங்கிறதுக்கு அதை விட தீவிரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரெண்டு இதுலேயும் அம்மா வந்து ஒரு தீவிர ஒரு சாணக்கியம் நடக்குதுங்கிறதா இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு காமராஜர் கருத்து தமிழக எதிர்பார்த்தாலே ஒரே தலைவர் மட்டும், கேப்டன் மட்டும்தான். அது யாராலும் மறுக்க முடியாது, இது பண்ண முடியாது. காமராஜர் கருத்து கேப்டன் மட்டும்தான். மக்கள் எதிர்பார்த்தது வந்து அவர் மட்டும்தான் எதிர்பார்த்தாங்க. நான் வந்து திருநெல்வேலி பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர். 501 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கேன். அம்மா தான் தலைவர். காலைல வந்து நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, திருப்பி வருவாங்க. மக்களுக்கு என்ன செய்யணுன்றதே கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. கெட்டதே ஒரே ஒரு மைனஸ் கூட கெட்டது செய்யக்கூடாது மக்களுக்கு. அந்த ஒரு பாடம் தான் நான் இருக்குது. எங்கள் அப்பா செத்ததுக்கு ஒரு நான் இருக்கலை. இவர் செத்ததுக்கப்புறம் நான் பஞ்சாயத்து ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு 4 மணிக்கு வந்து பத்ததுக்கப்புறம் ஏற்கனவே மீடியாவில் அப்பப்போ நியூஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த நியூஸ் பொய்யாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஏப்பில் கிளை சைடில் திட்டி அமைச்சிட்டேன். அப்போ நியூஸ் பார்த்ததுப்பா இறந்துட்டேன். உட்காந்து 4 மணி நேரமாக அழுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பஞ்சாயத்தில் என்னென்ன வேலை செய்யணுமோ அவருக்கு விருத்தி எல்லாம் செஞ்சுட்டு நோட்டீஸ்லாம் ஓட்டிட்டு இந்த திருப்பி 2வது வீட்டு வரோம். கேப்டன் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், எங்களெல்லாம் விதைச்சிட்டுக்கு போயிருக்கார். என்னை ஜெயிச்சதுக்கப்புறம் திமுக அதிமுக கூப்பிட்டாங்க. ஏன் போல என்னை கேப்டன் வளர்த்தார். நான் 5வது படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து கூட்டும் போய் சினிமா காட்டுவாங்க எங்கள் அம்மா தான் எனக்கு தலைவர். புரியுதுங்களா? திமுக எனக்காக வாபஸ் வாங்கினாங்க. ஜெயிச்சு கேப்டன் வழியில் நல்லது செய்வார் அப்படின்னு. இவர் புதேரியில் பிஎம்கே பெரிய போட்டேன். அவங்க அங்கே நின்று எனக்காக வேலை செஞ்சார். மக்களுக்காக எங்க ஊருக்கு பேங்க் வர வைக்கிறேன். நான் பிகாம் பட்டதாரி. ஓகேங்களா? பேங்க் வர வைத்துக்கு 10 வயசுல பச்சை கொடுத்துறேன். அது நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்து ஆர்பிஐக்கு லெட்டர் போடுறது, ஆர்பிஐக்கு லெட்டர் போடுறது, முதலமைச்சருக்கு லெட்டர் போடுறது. எங்கள் ஊரில் 10 வருஷமா பஸ் வரல. 53 பஸ்ஸை நான் தலைவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வர வச்சேனா. உண்ணாவிரதம் இருந்து போலீஸ்லாம் வந்து என்னை மடை கட்டுறாங்க. அப்போ கூட நான் என்னோட தனியாக நின்றேன். அப்போ என் கட்சிக்காரெலாம் வந்து பேசி அவங்க சொன்ன ஒரு வாரம் இடையில எங்கள் ஊர் 53 பஸ் திருநெல்வேலி பஞ்சாயத்து சம்பத்ராயன்பேட்டையில் 10 வருஷமாக வராத பஸ்ஸை நான் வர வச்சேன். இப்போ பேங்க் வர வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நியாய விலை கடை தனியாக வர வைக்கிறேன். ஏஜிஎம்டியில் தனியாக ஸ்கூலு 25 லட்சம் ரூபாய்க்கு ரோடு என்ஹெச்எஸ் திட்டத்தில் தலைவராக இருக்கேன். இதெல்லாம் கேப்டன் சொல்லி கொடுத்ததான். நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன ஒரு களிமண்ணா இல்லாத நல்லபடியாக சரியான முறையில் அனுமதித்து என்னை உருவமாக்கினார். எங்களை வந்து அவர் சொன்ன இயன்றதை செய்வோம் இல்லாத வரைக்கும் இந்த ஒரு தாரக மந்திரம் தான் எங்களுக்கு. எங்கே நடத்தினாலும் எங்கள் கிளையிலேருந்து பஸ்ஸு போவோம், வேன் போவோம். எங்கள் சொந்த செலவு யாருக்கிட்டே உங்கள் கேட்டு பாருங்கள். கடையில் போய் வசூல் பண்ணிக்கிறான்னு கேட்டு பாருங்கள். எங்கள் சொந்த செலவில் போவோம். இன்னொன்று, ரமணா படத்தில் எங்கள் தலைவர் தனிப்பட்ட முறையில் வசனம் வந்ததா இல்லை அவருக்காக வந்ததான்னு தெரியல. ஒரு மனைவி அழுதா, ஒரு குடும்பம் நல்லா இருந்து அர்த்தம். ஒரு குழந்தைங்க அழுதா குடும்பம் நல்லா இருந்து அர்த்தம். இந்த மக்களே அழுகுறாங்க. தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எல்லாமே அழுகுறாங்க. என் தலைவன் நல்ல தலைவன் தானே. ஒரு ஆள் சொல்லிட்டு தேவையில்லை நான் நல்ல தலைவன். எங்கள் தலைவர் அந்த மாதிரி பீச்சில் முன்னாள் முதல்வர்கள்லாம் குத்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நான் வந்து இது அரசியல் பேசினேன்.
காசு சம்பாதிச்சுட்டு போய் அங்கே இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் ஒரே ஒரு இடத்துலேருந்து 5 பைசா எடுத்து வீடு கட்டினார் சொல்லுங்கள். விருதாச்சலத்தில் பாருங்கள். நம்ம அப்புறம் இப்போ இன்னொரு இடத்துல வச்சாரு, மேம்பாலம் கட்டி கொடுத்தாரு. எங்கள் பஞ்சாயத்தில் 5 அரிசி வஞ்சத்தில், அப்புறம் எங்கள் பஞ்சாயத்தில் இப்போ அன்னைக்கு இந்த ஆளுங்கட்சி இப்போ வந்திருக்குது 5,36,00,000 பாலம் எங்கள் ஊருக்கு வந்திருக்குது. ஆனால் நானே காரணம் இல்லை, அன்னைக்கு இருந்தாங்க, நான் வரும்போது வந்திருக்குது. அதனால் நல்ல விஷயத்தை மட்டுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருண்ணா. ஏன் நான் சொல்லி கொடுத்தாரு அவரு? உங்களுக்கு இவ்வளோ எமோஷனல், ரொம்ப கண் கலங்குறது. உங்களோட வயசு என்ன? 53 வயசு. எத்தனை வருஷமா திரு விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகராக? 33 வருஷமா. 33 வருஷமா. ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? என்ன காரணம்? வெறும் அவருடைய படங்களை பார்த்து மட்டுமே அது நான் வந்து ஒரு படுத்தர் வச்சு 10 வருஷம் நான் அப்போல்லாம் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா போவேன். அது மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆச்சு அடிக்கடி அங்கே வந்து ஷூட்டிங்கை நடக்கும். அடிக்கடி கேப்டன் பார்ப்பேன். போவோம் நைட் ஆச்சுன்னா காஞ்சிபுரத்தில் இருப்போம், பார்ப்போம். அப்படியே பச்சைக்குத்துவேன். காஞ்சிபுரத்தில் தான் பச்சைக்குத்தில் இருக்கேன். இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம். இப்போ ஆனால் காஞ்சிபுரத்தில் ஒரு 10 வருஷமாக அங்கே இருந்தேன். அவர் அடிக்கடி பார்ப்போம். நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம், ஒரு 10 பேர். நாங்கள் அப்படியே தான் கூட்டுக்கலையாக தான் இருந்தோம். இப்போ பிரிஞ்சு ஓட்டுன்னு போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்தது கட்சி ஆரம்பித்த பேர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒற்றுமை தான் செய்கிறோம். ஆனால் அவர் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு ஒரு இழப்பு எனக்கு தாங்க முடியல. அது இல்லாமல் இப்போ எனக்கு முடியல. இது அதனால தான் பேச கூட முடியல. ஆனால் ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் பிரியாணி போடலான்னு இருந்தேன். நான் ஏற்கனவே பிறந்த நாங்கள் 2 வண்டி கவர்மெண்ட் போயிட்டு அம்மா கூட்டிட்டு வந்தோம். பிரியாணி போடலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே என் தலைவர் ஒரு நாள் என்ன போடுறேன், டெய்லி போடுறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்து வரான்னு தெரியல. மாதத்துக்கு ஒரு தடவை இனிமேல் பிரியாணி போடுவார். பிறந்த நாளுக்கு மட்டும் போட்டிருந்தேன். நான் மாதம் போடுவேன். இனிமேல் நிச்சயமாக நடக்கும். போன புத்தாண்டு வந்தால் நாங்கள் 2-3 வேலை வச்சுக்கோங்க. ஒரு 50 அவர்கிட்ட இனிமேல் 100 ரூபா வாங்க 2 வேலை வாட்டி இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா போனோம் அப்படி இப்படி பேசி 100 ரூபா வாங்க முடியாது தலைவா. பல கோடிக்கு சம்பந்தம் தலைவா. அந்த 100 ரூபா தான் தலைவா. 100 ரூபா தருவாங்க. 100 ரூபாய் யார் தருவா தலைவா? யாருன்னா தருவாங்களா? அந்த 100 ரூபா வருமா? வராதில்ல. என்னதான் காரணம் அவர் ஒன்றும் எனக்கு ஒன்றும் வாரி கொடுக்கல. அவர் வாரி கொடுக்கல. அந்த உணர்வு அடிப்படையிலேருந்து வருது. அது தானாக டிக்கப்படல, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. நன்றி.